வெல்கம் பேக் டு நிக் ஐடி அகாடமி. தமிழ் வழியில் நம்ம இன்ஃபர்மேட்டிக்காவை கற்றுட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு செஷன் 1ல் ஒரு ஃப்ளாட் ஃபைல் இருந்து எப்படி டேட்டாவை எடுத்து ஒரு டேபிளுக்கு லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேட்டிக்கா சீரீஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். வாங்க போகலாம். ஓகே, ஸோ நம்ம போன செஷனில் வந்துட்டு ஒரு டேபிள்ல இருந்து எடுத்து எப்படி இன்னொரு டேபிளுக்கு டேட்டாவை லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு டேபிள் இருந்து சோர்ஸ் ஒரு டேபிள் இருந்து எடுத்து டார்கெட் ஒரு டேபிளுக்கு எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஃபைல் இருந்து டேட்டாவை எடுத்து, ஃப்ளாட் ஃபைல் அப்படிங்கிறது ஒரு சிஎஸ்வி ஃபைல் உள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஃபைல் இருந்து எடுத்து எப்படி அதை வந்து ஒரு டேபிளுக்கு லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த செஷனில் நம்ம அதே மாதிரி ஒரு டேபிள்ல இருந்து எடுத்து எப்படி ஒரு ஃப்ளாட் ஃபைலில் லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷனில் ஒரு ஃப்ளாட் ஃபைல் எனக்கு வேணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃப்ளாட் ஃபைல் இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ளாட் ஃபைல் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளாட் ஃபைல் ரெடி பண்ணிக்கிறோம். நார்மலாக ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஃபைல் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ், அதாவது சோர்ஸ் டீம் வந்து ஒரு ஃப்ளாட் ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃப்ளாட் ஃபைல் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ளாட் ஃபைலில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம வந்து டார்கெட் டேபிளில் ரைட் பண்ணுறோம். டார்கெட் டேபிளில் ரைட் பண்ணலாம், டார்கெட் ஏன் ஃப்ளாட் ஃபைலில் ரைட் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாட் ஃபைலுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த ஃப்ளாட் ஃபைல் இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளாட் ஃபைல் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டார்கெட் வந்து T_employees அதே எடுத்துக்கிறோம். நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்த அந்த T_employees டேபிள் எடுத்துக்கிறோம். இதில் டேட்டா இருந்தது அப்படின்னா select star from T_employees அப்படிங்கிற டேபிள் எடுத்துக்கிறேன். இதில் டேட்டா இருந்தது அப்படின்னா இதை வந்து நான் ஒரு தடவை மேனுவலாக ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். அதாவது டேட்டா இல்லை அப்படின்ட்டு இதில் நம்ம டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கான இதை பார்க்கலாம். ட்ரங்கேட் டேபிள் நேம். ஸோ இப்போ இதில் டேட்டா இருக்காது. நான் ட்ரங்கேட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக டேபிளை ட்ரங்கேட் பண்ணதுக்கப்புறம் இதில் டேட்டா இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஃபைல் இருந்து இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் ஃபைல் இருந்து டேட்டாவை எடுத்து இந்த டேபிளுக்கு லோட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்கு, எனக்கு டேட்டா இருக்கு, அதை எப்படி எடுத்து ஒரு டேட்டா பேஸோட ஒரு டேபிளில் நம்ம லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஃபர்மேட்டிக்கா மூலமாக பண்ண முடியும். அப்போ எனக்கு ஃபைல் வேணும். அந்த ஃபைல் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம கிட்ட ஃபைல் இல்லாதனால நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். எப்படி ரெடி பண்ணுறோம்னா, இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளே எடுத்துக்கிட்டு இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டேபிள் இதை ஒரு ஃபைலை ரெடி பண்ணுறது எப்படி பண்ணுறோம்னா, இந்த டேட்டா மேலே எங்கே வேணாலும் ரைட் கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுங்க. இது எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இது வந்து நார்மலாக நம்ம ஒரு டேபிளில் டேட்டா இருந்து அப்படின்னா அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மெட்டில் இந்த இடத்துல போயிட்டு சிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. சிஎஸ்பி இஸ் நத்திங் பட் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலமும் இதில் இருக்கிற இந்த டேட்டா இதில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் கமாவால் செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ ஒரு கமா வந்தது அப்படின்னா இன்ஃபர்மேட்டிக்கா வந்து இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு கமா வந்ததுன்னா ஓகே இது ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறத எடுத்து. ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு போடுறேன். இப்போ நம்ம சோர்ஸ் அண்டர்ஸ்கோர்னால ஃப்ளாட் ஃபைல்னு போட்டுக்கிறேன். ஃப்ளாட் ஃபைல் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ். ஏன் இந்த மாதிரி நேம் கொடுக்குறேன்னா, ஒரு நேமிங் கன்வென்ஷன் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுங்கிறதுக்காக S_ன்னு போடுறேன். சோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃப்ளாட் ஃபைல் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வச்சுட்டு இதை எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சி டிரைவ் போயிடுங்க. சி டிரைவில் எங்கே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிக்கா சேவ் ஆயிருக்கும், சி டிரைவில் இன்ஃபர்மேட்டிக்கால 9.6.1க்குள்ள இந்த ஒன்னுக்குள்ள இன்ஃபா ஷேட் இந்த சர்வர் இருக்கும். இந்த சர்வருக்குள்ள இன்ஃபா ஷேட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இங்கே போனீங்கன்னா இதுதான் வந்து ரூட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாத்து வந்து நம்ம அந்த கன்சோல் பார்த்தோம் தெரியுங்களா, இன்ஃபர்மேட்டிக்கா அட்மின் பேஜில் போயிட்டு நம்ம ரெபாசிட்டரி சர்வீசஸ் இன்டகிரேஷன் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம். அந்த இடத்துல ரூட் பாத் அப்படிங்கிற இடத்துல இது மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த பாத் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் பாத் இருக்கு, ஃபோல்டர் இருக்கு. இதில் வந்து எஸ்ஆர்சி ஃபைல்ஸ் அப்படிங்கிறதா சோர்ஸ் ஃபைல்ஸ். நம்ம ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கணும், எப்போவுமே வந்து சோர்ஸ் ஃபைலை வந்து இந்த பாத்தில் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வச்சிருக்கக்கூடாது. ஒரு காமனான ஒரு பாத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் இருக்க ஒரு ப்ராஜெக்டில்
நிறைய டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. சோர்ஸ் ஃபைல் எல்லாமே இந்த பாத்தில் இருக்கும். அப்புறம் டார்கெட் ஃபைல் எல்லாமே இந்த பாத்தில் வந்து ஜென்ரேட் ஆகும். இதுலேயே போனீங்கன்னா இந்த இன்ஃபா ஷேடில் டிஜிடி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்ஃபா ஷேடுக்குள்ளே போனோம் அப்படின்னா டிஜிடி ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்து டார்கெட் ஃபைல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்சி ஃபைலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபைல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓகே, ஸோ இந்த பாத்து போயிடணும். இந்த பாத்து போயிட்டு இந்த இன்ஃபர்மேட்டிக்கா 9 சர்வர் இன்ஃபா ஷேட் இதுக்குள்ளே போயிட்டு எஸ்ஆர்சி ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நம்ம வச்ச ஃபைல் இங்கே இருக்கும். இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் அப்படின்னு இதில் வந்திருக்கும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதில் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் வித் நோட் பேட் கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை வந்து நோட் பேட் ++ல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நோட் பேட் ++ல இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கமா செப்பரேட்டட் இதில் இருக்கும். நான் இந்த இடத்துல வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ ஜான் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜான் தான் வந்து அங்கே போகணும், அந்த டார்கெட் டேபிளுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ இங்கே கொடுத்துட்றேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல். ஓகே, ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். ஓகே, இதை நான் வந்து சோர்ஸாக எடுத்துக்கிட்டு இது எப்படி டார்கெட்டுக்கு லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்ஃபர்மேட்டிக்கா டிசைனர் போயிடுங்க. டிசைனரில் ஃபஸ்ட்டு சோர்ஸ், இந்த சோர்ஸ் அனலைசரில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சோர்ஸ் போங்க. இப்போ இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சோர்ஸ் வந்து ஃபைலு, டார்கெட் வந்து ஒரு டேபிள். இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து எந்த பாத்திலிருந்து எடுத்து வரீங்கன்னு கேட்கும். ஸோ அந்த பாத்துக்கு போயிடணும். திஸ் பிசி சி டிரைவில் இன்ஃபர்மேட்டிக்காவில் அந்த பாத் அப்படியே போயிடணும் நம்ம. ஸோ இந்த பாத் எந்த பாத்து நம்ம கொடுத்தோமோ இந்த பாத்தை நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே போயிட்டு இந்த பாத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னா டேட்டா ஃபைலுக்கு பதிலாக ஆல் ஃபைல்ஸ்னு கொடுங்க. அந்த ஃபைலில் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வந்துடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து டீலிமிட்டட் ஃபைலா இல்லை வந்து ஃபிக்ஸ்டு வித் ஃபைலான்னு கேட்கும். ஸோ டீலிமிட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபைல் எல்லாமே ஏதாவது ஒரு டீலிமிட்டர் மூலமாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். அந்த கமா செப்பரேட்டட் ஃபைல், இல்லைனா வந்து ஹேஷ் செப்பரேட்டட் ஃபைல், இல்லைனா டேப் செப்பரேட்டட் ஃபைல், இல்லைனா ஸ்பேஸ் செப்பரேட்டட் ஃபைல். இந்த மாதிரி கமாவுக்கு பதிலாக வேற ஏதாவது ஹேஷ் கொடுத்துருப்பாங்க, டாலர் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் 2 டீலிமிட்டர் ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். டீலிமிட்டர் அப்படிங்கிறது அதுதான். இப்போ ஏன்னா இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு இப்போ இந்த கமா அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து ஓகே இது ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதை கமாவை ஐடென்டிஃபை பண்ணோன்னே ஒவ்வொரு காலமாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு அட்ரஸ் ஃபீல்டு எடுக்கிறீங்க, அதில் ஏற்கனவே ஒரு கமா இருக்கு, நீங்கள் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைலாக கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து அதை வந்து அந்த கமாவை எல்லாம் காலமாக செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாவை தவிர வேற ஏதாவது கொடுத்துடணும். இப்போ வந்து பைப் சிம்பிள் கொடுப்பாங்க, பைப் செப்பரேட்டட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி, இல்லை வந்து டேப் செப்பரேட்டட் ஃபைல் இந்த மாதிரி கொடுத்துரும். பட் இங்கே வந்து டீலிமிட்டட் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் தான். இதில் வந்து ஸ்டார்ட் இம்போர்ட்டட் ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வித் ஃபைல் இருக்கும். ஃபிக்ஸ்டு வித் அப்படின்னா என்னன்னா இந்த ஒவ்வொரு காலமும் இந்த கரெக்டான டிஃபைன்டு வித்ல இருக்கணும். இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடினா 3 டிஜிட் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம்னா ஒரு 4 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபிக்ஸ்டு வித் போகலாம். இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து டீலிமிட்டட் தான் போகணும். இந்த டீலிமிட்டட் ஃபைலில் கண்டிப்பாக கமா வரும்போது எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இம்போர்ட் அட் ரோ நம்பர் 1 அப்படின்றது. ஸோ ரோ நம்பர் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோ நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் வந்து இந்த ஹெட்டரையும் எடுத்துக்கும். ஸோ ஹெட்டர் எடுக்கக்கூடாது, அந்த ஹெட்டர் வந்து நம்ம வந்து அது வந்து டேட்டா கிடையாது, அது வந்து ஒரு ஹெட்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணி விடணும். இம்போர்ட் ஃபீல்டு நேம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு இப்போ நீங்கள் பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இது ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது இன்ஃபர்மேட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஹெட்டரா எடுத்துக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து எடுக்குது. ஸோ அதனால இம்போர்ட் ஃபீல்டு நேம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம வந்து பார்க்கறது என்னன்னா டீலிமிட்டட் ஃபைலா அந்த ஃபர்ஸ்ட் வர்ற டேட்டால ஹெட்டர் இருக்கா, எவ்ரி டைம் ஹெட்டர் வருமா, இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டரே வராமல் கூட அவங்க வந்து போடுவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஹெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்லாம் ஹெட்டரே இல்லாமல் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இதை கொடுக்கக்கூடாது. இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன டீலிமிட்டர் அப்படின்னு கேட்கும். இந்த டீலிமிட்டர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். கமா செப்பரேட்டட் அப்படிங்கிறது இந்த டீலிமிட்டர் கமான்னு கொடுத்துறோம். ஸோ இந்த கமா மென்ஷன் பண்றதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ அந்த கமாவை எடுத்து விட்டுட்டோம்னா அந்த ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால. ஸோ இந்த சப்போஸ் இன்கேஸ் கமாவுக்கு பதிலாக வேற ஏதாவது வருது அப்படின்னா கூட ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்துட்டு இந்த இந்த அதர் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம வேற ஏதாவது பைப் சிம்பிள், டாலர் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு இப்போ வந்து கமா தான் இருக்கு. ஸோ இந்த கமா செப்பரேட்டட் கொடுங்க. இதுல வேற ஒன்றும் கிடையாது. கோ டு நெக்ஸ்ட். ஸோ இந்த இதில் நெக்ஸ்ட் போயிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ தேர்ட் அதாவது ஸ்டெப் 3 ஆஃப் 3ல டேட்டா டைப் ஆஃப் ஆல் த ஃபீல்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இந்த ஃபீல்டு இருக்கு. இதனோட டேட்டா லென்த் எவ்வளோன்னு சொல்லிடணும். அடுத்தது இந்த ஃபீல்டு மேலே கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 3 டேட்டா டைப் இருக்கும். ஒன்று டெக்ஸ்ட், நியூமரிக், டேட் அண்ட் டைம். ஸோ இந்த 3குள்ள தான் வரும். இது பாத்தீங்கன்னா நியூமரிக். ஸோ நியூமரிக் கொடுங்க. நார்மலா ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் டீம்ல இருந்தே நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபீல்டு என்னென்ன காலம்ல இருக்கு, என்னென்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதுபடி கொடுங்க. டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதோட லென்த் வந்து 11 கொடுக்குறோம். நாளைக்கு இது எப்படி 11 எடுத்துக்கிச்சு அப்படின்னா இருக்கிற டேட்டாவிலேயே 11 கேரக்டர் தான் இருக்கிறதுல அதிகமான கேரக்டர் இருக்குது டேட்டா. நாளைக்கு 20 கேரக்டர் வந்ததுன்னா அது ட்ரங்கேட் ஆயிடும். அதனால நம்ம சேஃபர் சைடு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துக்கலாம். இல்லை 30 கொடுக்கலாம், 40 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம், அந்த மாதிரி எதனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் டெக்ஸ்ட் தான். இதுவும் டெக்ஸ்ட் தான் வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். பை டிஃபால்ட்டா இது வந்து நியூமரிக் அப்படின்னு எடுத்திருக்கு இன்ஃபர்மேட்டிக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பர் இருக்கிறனால நியூமரிக் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா இதுல 2 டாட் இருக்கிறனால இது வந்து நம்பர் கிடையாது ஆக்சுவலா. ஸோ நம்பர் அப்படின்னா ஒரு டாட் தான் இருக்கணும். இது வந்து டெக்ஸ்டா தான் எடுத்துக்கணும். டெக்ஸ்டா எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டேட் அண்ட் டைம். ஸோ டேட் அண்ட் டைம் ஃபீல்டு வந்து டேட் அண்ட் டைம் கொடுங்க. இதுல டேட் அண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்மெட் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மெட் பாத்தீங்க அப்படின்னா இது DD-MON-YY ஃபார்மெட். ஸோ டிடி அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. இது DD-MON. ஸோ இந்த டேட் ஃபார்மெட்டை வந்து நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணணும் ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஸோ அதனால எப்பவுமே வந்து சோர்ஸ்ல இருந்து டேட் வந்தது அப்படின்னா டேட் ஃபீல்டு வந்துன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த டேட் ஃபீல்டுனால தான் வரும். ஸோ இந்த ஃபார்மெட் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். DD-MMYY அப்படிங்கிற ஃபார்மெட் நோட் பண்ணி வச்சுட்டு இங்க அடுத்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஒரு நியூமரிக். ஸோ அடுத்தது இந்த இடத்துல கமிஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு. இந்த கமிஷன் பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூமரிக் ஃபீல்டு. ஸோ ஏன்னா ஒரு கமிஷன் பர்சன்டேஜ் ஒரு நியூமரிக். ஸோ அடுத்ததும் ஒரு நியூமரிக், அடுத்ததும் ஒரு நியூமரிக். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டையும் நம்ம வந்து கரெக்டா கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சோர்ஸ் வந்து டிஃபைன் ஆயிடும். ஸோ இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா S__ ஃபிளாட் ஃபைல் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ்ன்னு இருக்கு. நம்மளுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி மேலே மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த டேட் அண்ட் டைம் ஃபார்மெட் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க கோ டு ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போங்க. இந்த டேட் அண்ட் டைம் ஃபார்மெட்டை வந்து நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஃபார்மெட் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன ஃபார்மெட் பார்த்தோம்? DD-MON-YYY ஃபார்மெட். ஸோ இந்த ஃபார்மெட்ல தான் நம்மளுக்கு டேட்டா இருந்தது. அந்த ஃபார்மெட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இன்கேஸ் டேட் ஃபார்மெட்ல ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்மெட் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுலயும் வந்து நம்ம வந்து இந்த டீலிமிட்டர் இந்த அட்வான்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டீலிமிட்டடா, ஃபீஸ்ட் வித்தா இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு வரும். நம்ம என்னெல்லாம் அங்கே டிஃபைன் பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே காட்டும். என்ன டீலிமிட்டர், மல்டிபிள் டீலிமிட்டர் வந்து ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, நான் வந்து இப்போ சோர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு டார்கெட் வந்து T_employees அப்படிங்கிற அந்த டேபிள்ல தான் நான் நோட் பண்ண போறேன். இந்த டேபிளை நான் ஆல்ரெடி இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது T_employees. இந்த டேபிள் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் ஒரு மேப்பிங் போடும்போதே இந்த டேபிளை கொண்டு வந்துட்டோம். அதனால இதை மறுபடியும் நம்ம எடுத்துட்டு வர தேவையில்லை. ஏன்னா ஒரு தடவை வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கிட்ட அதனோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எடுக்க தேவையில்லை. அதை அப்படியே விட்டுறலாம். நம்மளுக்கு சோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு, டார்கெட் ரெடியா இருக்கு. ஸோ கோ டு மேப்பிங். இந்த மேப்பிங் போயிட்டு இங்க கிரியேட் மேப்பிங். ஸோ இதுல வந்துட்டு M_source_, flat file _ employees அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இதுல வந்து ஏன்னா சோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிளாட் ஃபைலா இருக்கிறனால நான் வந்து source_, flat file _
எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது போட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து மேப்பிங் வந்து நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால வந்து நான் இந்த மாதிரி ஒரு நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நேமிங் கன்வென்ஷன்ல நல்லா பார்த்துக்கோங்க. மேப்பிங் நேம் அப்படிங்கிறது வந்து எம் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஸோ இந்த மேப்பிங் போங்க. இங்கே வந்துட்டு இந்த மேப்பிங் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சோர்ஸ்ல போயிட்டு இந்த ஃபிளாட் ஃபைல் அப்படிங்கிறதுல நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சோர்ஸ் வந்துடும். டார்கெட்டை வந்து நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிளாட் ஃபைல் இருக்கும். இந்த இடத்துல ரைட் சைடில் டார்கெட் இருக்கு. இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் போட்டுறேங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டோம், எல்லாமே போட்டோம். நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா இது வேலிட் அப்படின்னு வரணும் எப்பவும் போலதான். ஸோ நான் இங்கே போறேன். எங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஒர்க் ஃப்ளோல செஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் போறேன். இது வரைக்கும் 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இந்த டாஸ்க் டெவலப்பர்ல போய் ஒரு செஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு ரீயூசபிள் செஷன். இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர்லயே வந்து டைரக்டா நம்ம வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நான் ரீயூசபிள் செஷன். ஸோ கோ டு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒர்க் ஃப்ளோ நேம் வந்து WF_ source_ flat file _ எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இதை கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ இதுல ஒரு செஷன் மேல ஐக்கன் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அதை வச்சுட்டு இந்த செஷனை வந்து மேப்பிங் வந்து டேக் பண்ணி விட்டுட்டு லிங்க் டாஸ்க் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் அந்த செஷன் கோ டு மேப்பிங். மேப்பிங்ல சோர்ஸ் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபைல் ரீடர். ஏன்னா ஒரு ஃபைல் இருந்து ரீட் பண்ண போறோம். அதனால இப்போ வந்து ஃபைல் ரீடரா இருக்கும். டார்கெட் வந்து ஒரு ரிலேஷனல் ரைட்டரா இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ரீடர் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த இடத்துல கூட நம்ம வந்து மாத்தி எழுதிக்கலாம். அந்த ஃபைலோட பாத்தை டிஃபைன் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் ரீடர் கனெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஃபைல் அப்படிங்கிறதுனால சோர்ஸ் ஃபைல் டைப் பாத்தீங்கன்னா டைரக்ட் அப்படின்னு இருக்கும். சோர்ஸ் ஃபைல் டைரக்டரி அப்படிங்கிறது அந்த டைரக்டரி எந்த டைரக்டரியோ. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா $PM சோர்ஸ் ஃபைல் டைரக்டரின்னு இருக்கு. இதுதான் இந்த பாத் ஆக்சுவலா. ஸோ இந்த பாத்து தான் நம்ம வந்து இங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்கிறோம். இதை வந்து இது அப்படியே இந்த பாத்தை இன்ஃபர்மேட்டிக் அட்மின் கன்சோல்ல this one equal to this is அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்போம் நம்ம ஒரு இடத்துல. அதனாலதான் $PM இது வந்து பேராமீட்டரைஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஏன்னா இந்த மேப்பிங் வந்து இந்த என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட் இல்ல UAT ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது நம்ம ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அதாவது டெவோட பாத்தை வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால $PM சோர்ஸ் ஃபைல் டைரக்டரிங்கிறது அப்படியே போயிடும். ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் அந்த பாத்தை வந்து டெவ் பாத்தை பாயிண்ட் பண்ணும், டெஸ்ட்னா டெஸ்ட் பாத்தை பாயிண்ட் பண்ணும், UATனா UAT பாத்து பாயிண்ட் பண்ணும், ப்ரொடக்ஷனா ப்ரொடக்ஷன் பாயிண்ட் பாயிண்ட் பண்ணுவோம் சர்வர் லெவல்ல. பட் இங்க வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணிட்டா போதும். நம்ம ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கு மாத்த தேவையில்லை. பட் சோர்ஸ் ஃபைல் நேம் பாருங்க, இந்த சோர்ஸ் ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணிருப்போம். இது டைரக்ட் ஃபைல்னால ஃபைல் டைப் வந்து டைரக்ட்னு இருக்கும். அதே மாதிரி டார்கெட் போய்க்கோங்க. டார்கெட் வந்து ஒரு டேபிள் அப்படிங்கறனால இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டார்கெட்டை வந்து அதாவது டார்கெட் டேபிளை வந்து பாயிண்ட் பண்ணுங்க. டார்கெட் ஸ்கீமாவுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் கீழே போங்க. ட்ரங்கேட் டேபிள் ஆப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கோங்க. இது எதனால கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ட்ரங்கேட் டார்கெட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணினீங்க அப்படின்னா டார்கெட்ல லோட் பண்றதுக்கு முன்னாடி டார்கெட் டேபிளை ட்ரங்கேட் பண்ணிட்டு லோட் பண்ணும் இன்ஃபர்மேட்டிக் அது மாதிரி பண்ணும். ஸோ ரியல் டைம்ல நார்மலா அந்த மாதிரி கொடுக்க கூடாது. நம்ம இங்க வந்து ஒரு அகாடமிக்கா படிக்கிறனால அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு அப்பதான் டேட்டா லோட் ஆகுறது தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா கிடையாது. இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், டேட்டா கிடையாது. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நம்ம ஜான் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அந்த ஜான் அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து லோட் ஆச்சு அப்படின்னா ஓகே நம்ம கரெக்டாக லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் டாஸ்க் வியூ வச்சுக்கோங்க. இந்த டாஸ்க் வியூவில் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்கே போயிட்டு இந்த இடத்துல சோர்ஸ் அண்ட் டார்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே சோர்ஸில் வந்து 107 ரெக்கார்ட் ரீட் பண்ணியிருக்கு, டார்கெட்டில் 107 ரெக்கார்டை வந்து ரைட் பண்ணியிருக்கு. ஓகே அப்போ நம்ம ஒரு ஃபிளாட் ஃபைல் இருந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணிடுச்சு. த்ரூபுட் பார்த்தீங்கன்னா ஒரு 36. அதாவது சோர்ஸ் ஒரு ஃபிளாட் ஃபைல்ல இருந்து ஒரு செகண்ட்ல அப்படிங்கிறதுக்குள்ள 107 ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணிடுச்சு. ஆனா டேபிள்ல லோட் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு 36 ரெக்கார்ட் லோட் பண்ணிருக்கு. அப்போ ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி எடுத்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ லோட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா வந்து லோட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அந்த ஜான் அப்படிங்கிற டேட்டா வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபைல்ல இருந்து எடுத்து ஒரு டேட்டா லோட் பண்ணிட்டோம். ஸோ நார்மலா இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், ஒரு CSV ஃபைலா இருக்கலாம், இல்லை ஒரு TSV ஃபைல்,
இல்ல வந்து டேட்டா ஃபைல், டாட் ஃபைல் இருக்கலாம். இந்த மாரி ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் இருக்கணும். எக்ஸெல் ஃபைல் வந்து லோட் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸெல் ஃபைல்ல டேட்டா குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த எக்ஸெல் ஃபைல சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து ரீட் பண்ற மாரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபிளாட் ஃபைல்ல இருந்து எப்படி ஒரு டேட்டாவ எடுத்து ஒரு டார்கெட் டேபிளுக்கு லோட் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அ ஒரு டேபிள்ல இருந்து எடுத்து எப்படி ஒரு ஃபிளாட் ஃபைலுக்கு லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன்.